ஸோ இப்போ இது HTML ஃபைல், இது PHP கோட் ஒன்று. ஓகே, இந்த கோட் இப்போ இங்க வந்து இந்த HTML ஃபைல்ல தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த கமாண்ட் இருக்குது. இப்போ இந்த HTML ஃபைல்ல இந்த கமாண்ட் இருக்குது. இது HTML. இது வந்து உங்களோட கொஸ்டின் நம்பர் 2022 2023ல சி கொஸ்டின்ல வர form action process.php method. அப்ப இந்த ப்ரொசஸ் உள்ளுக்க இவங்க கிளிக் பண்ண போக இந்த கம்யூனிகேட் வரும். இது கம்யூனிகேட் ஆகும். ஓகே, இங்க கம்யூனிகேட் ஆகுறதுக்கான ஃபார்ம் ஆக்ஷன். இதுல ஆக்ஷன் என்னது? process.php. அப்ப சப்மிட் பண்ணதோட முதல்ல போயிட்டு process.php பார்க்கும். அப்ப இந்த process.php-ல இதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னது? அதை கனெக்ட் பண்றது எப்படி? இந்த கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னா இது ஒர்க் ஆகாது. இப்ப இங்க அந்த கனெக்ஷனை பத்தி உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸும் போட்டியில உங்களோட கொஸ்டின் பேப்பர். அப்ப இதுக்கு அந்த கனெக்ஷன் ஃபுல் டீடைல்ஸ் நடக்கும். கனெக்ஷன் உங்களோட டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகும், உங்களோட யூசர் நேமோட கனெக்ட் ஆகும், பாஸ்வேர்டோட கனெக்ட் ஆகும், டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகும். அதுக்கு பிறகுதான் உள்ளுக்கு இருக்கிறத செக் பண்ணும். அப்ப இது என்ன சொல்லுதுன்னா, இப்ப இங்க இருக்கிற ஐட்டம் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணப்படுது. அப்ப இதெல்லாம் வந்து HTML. இப்ப இந்த HTML இருக்கிற மெசேஜ். அப்ப இவருக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்திருப்பாங்க. இவருக்கு ஒரு நேம் இவங்க நான் கால் பண்றதுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்திருப்பாங்க. அதை வந்து நாங்க சீல தான் பார்ப்போம். ஓகே, அப்ப இவங்களோட ஐட்டத்தை PHP உள்ளுக்கு இவரை சேவ் பண்றாரு வேரியபிளை கொண்டு. அப்ப இங்க இருக்கிற ஏதாவது ஹலோன்னு கொடுத்தா ஹலோ வராது. அந்த ஹலோன்றதை சேவ் பண்ணி கொண்டு இந்த வேரியபிள் தான் வரும். இப்ப இந்த இதை வந்து என்னென்னு கொடுத்தா நாங்க இங்க என்னென்னு தான் கொடுப்போம். நல்ல விளைக்கும். இதுல FFF கொடுத்தா நாங்க இதுக்கு FF. அப்ப இங்க நீங்க அந்த பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா இன்புட் டேஷ் தான் போட்டிருக்குது. அதுல வந்து நாங்க எப்படி என்ன பார்த்துட்டு இருக்குது. அதாவது இதுல வந்து இன்புட் மொடியூல் இருக்குது. மொடியூல். அப்ப மொடியூல் இவருடைய இன்புட் வந்து நேம் இருக்குது. அதாவது இவருக்கு வந்து நாங்க நேம் கொடுத்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு நாங்க நேம் கொடுத்திருக்கிறோம். அது அவங்களே கொடுத்திருக்காங்க. என்னன்னா இப்ப இந்த கொஸ்டினை செக் பண்ணதுக்கு தான் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. நேம் கொடுத்திருக்கிறாங்க. இவருடைய நேம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. நீங்க பாருங்க, இது வந்து 1 2 3 4 4வது பேஜ் 4வது லைன்ல சி கொஸ்டின்ல 4வது லைன்ல இவருக்கு நேம் ஒன்று கொடுத்திருக்கிறான். நேம் இந்த புக்ஸுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்திருக்கிறான். அத மாதிரி 5 6 6வது லைன்ல இன்புட் சொல்லி மொடியூல் என்று கொடுத்தீங்க. அப்ப இதுக்கு வந்து மொடியூல் என்று கொடுத்தீங்க. அடுத்தது அதுக்கு அடுத்ததுக்கு வந்து லாங்குவேஜ்னு கொடுத்தீங்க. இதுக்கு வந்து லாங்குவேஜ்னு கொடுத்தீங்க. இதுக்கு லாங்குவேஜ் ஃபுல்லா லாங்குவேஜ் கொடுத்தீங்க. அப்ப இந்த இதுக்கு வந்து சென்டர்னு கொடுத்தீங்க. சென்டர் உங்களுக்கு இதை பார்க்க. ஓகே, ஸோ அப்ப அந்த இதோட தான் நாங்க யூஸ் பண்ணோம். இப்ப இதுக்கு கூட இன்புட்டுக்கு டைப் சப்மிட் கொடுத்து இதுக்கும் நேம் கொடுத்தீங்கன்னா சப்மிட். இவருக்கும் ஒரு நேம் உண்டு. நேம் இல்லாம ஒரு கால் பண்ணு. ஓகே, நேம் இல்லாம ஒரு கால் பண்ணு. ஓகே, இப்ப இந்த வேரியபிள் கொடுத்தீங்க. இது வேரியபிள். இது வந்து PHP-ஆல கொடுத்திருக்கிற வேரியபிள். அப்ப இங்க நாங்க என்ன ஆன்சர் பண்ண போறோம்டா, நான் அதை ரெட் கலர்ல போடுறேன். அப்ப இந்த மெத்தட் என்னவோ அந்த மெத்தடை தான் நாங்க இங்க போடுவோம். இது வந்து போஸ்ட். இங்க இது கெட்ன்னு சொன்னா இந்த இடத்துல கெட் வரும். அப்ப போஸ்ட். அப்ப முதல்ல என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீங்க சப்மிட் பண்ணா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த சப்ஜெக்ட் வரும். வந்து உங்களோட இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் இதுல ஸ்டோர் ஆக போகுது. அப்ப இங்க முதல்ல நாங்க இது வந்து நேம் கொடுத்திருக்குது. அப்ப இது நேம். மீடியம் கொடுத்திருக்குது. அப்ப இந்த மொட்ல வந்து அவங்க கொடுத்திருக்க மீடியம் தான் கொடுத்தீங்கன்னா அப்ப மீடியம் வந்து லாங்குவேஜ். அடுத்தது சென்டர் கொடுத்தீங்கிறாங்க. சென்டர்
இப்படி கொடுத்தா இந்த கம்யூனிகேஷன் இந்த ரெண்டு இதையும் நாங்க லிங்க் பண்ணிட்டோம் என்று அர்த்தம். அப்ப இங்க நாங்க சப்மிட் பண்ணதோட இதுல இருக்கிற நேம் இவர் இந்த வேரியபிள் கிடைக்கும். இந்த வேரியபிள் வந்து இதுல சேவ் ஆகும். அப்ப லாங்குவேஜ்ல என்ன செலக்ட் பண்றோமோ இது சேவ் ஆகும் சென்டர்ல. இப்ப ஏன்னா இவங்க இது வந்து மொட்ல வந்து அரே மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. அரேயை சர்வ் பண்ற மெத்தட் வேற. அதை உங்களுக்கு காட்டாம அதை கன்ஃபியூஸ் பண்ணாம இந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அதால தான் அந்த மொட்ல வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிக்கிறான். அப்ப இந்த இதுக்கு போறோம், அந்த ஸ்டெப்புக்கு போறோம். கடைசியா அதை இக்கோ அவுட்புட் பண்ணுறாங்க. இக்கோ யுவர் இன்புட். அப்ப நீங்க எடுத்த இன்புட் என்னது? இக்கோ. இன்புட் அவுட்புட் வரும். இன்புட் யுவர் இன்புட். அடுத்தது இக்கோ டாலர். அப்ப நாங்க என்னத்தை அவுட்புட் பண்ணணும் சொன்னா இதை அவுட்புட் பண்ணேன். நேம் இக்கோ பிரேக். பிரேக் வந்து அவுட்புட் ஆகும். அப்ப டாலர் இந்த கேப் உள்ள மீடியம் டாலர் சென்டர். இவ்வளவுதான். அப்ப இது வந்து சின்ன சப்ஜெக்ட்ஸ் ஆன்சரும் பண்ணுங்க. பட் பொது இதுல கன்செப்ட் என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா உங்களுக்கு சரியான ஆன்சர் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இப்ப உங்களுக்கு ஐடியா ஒன்று விளங்கிக்கும். இதுல கணிப்பேன். ஏன்னா இந்த துண்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். இதனால தான் நான் ஃபுல்லா இது எப்படி என்ன நடக்குது, இப்ப இதுக்கு என்ன கம்யூனிகேட் ஆகும். அப்ப நான் எப்படி சொன்னேன் ஏர்லியா, இது HTML ஃபைல். இந்த HTML ஃபைல் வந்து PHP-யோட கனெக்ட் ஆகி உங்களோட MySQL-க்கு போயிட்டு சர்வ் பண்ணும். இப்ப இவர் வந்து இதை சர்வ் பண்ணல. இந்த ஏரியாவை நாங்க இந்த கம்யூனிகேட் இதை டிஸ்பிளே மட்டும் தான் பண்றோம். இன்னும் சர்வ் பண்ண அந்த சர்வ் பண்றதுக்கான ஆப்ஷன் ஒன்று இல்லை. என்னன்னா இப்ப இதுல டேட்டா பேஸ் லிங்க்கும் இல்லை. அந்த லிங்க் இருந்தா தான் சேவ் பண்ணிடும். ஒன்னாவது இப்ப இந்த வேரியபிள் இருக்கிற இந்த வேல்யூவை நாங்க ஈக்குவல் பண்ணணும் MySQL இருக்கிற அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற ஃபீல்டோட. அது வந்து பெரிய ப்ராசஸ். பட் இப்ப இங்க ஜஸ்ட் டு டிஸ்பிளே அவுட்புட் மட்டும் வரும். ஓகே, இது டேட்டா பேஸ்க்கு சேவ் ஆகும். அப்ப இந்த PHP என்ன செய்யுதுன்னு சொன்னா இதை இங்கால சர்வ் பண்ணாம இந்த இதை திருப்பி ரிட்ரீவ் பண்ணி மெசேஜை மட்டும் புக்அப் பண்ண வைக்கிறாங்க. அப்ப இங்க நீங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ அந்த மெசேஜ் வந்து இதுல அவுட்புட் வரும் அதே பேஜ்ல. இவ்வளவு தான் இதுல சப்ஜெக்ட்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எல்லா